வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் தொடங்கி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது ரீசனிங் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்புடையார் பட்டுண்டுலகம் அக்னிலேல் மண்புக்கு மாய்வது மண். அதாவது பண்புடையோரோட இந்த உலகம் இருக்கணுமா, இல்லைன்னா என்ன ஆகும், மண்ணோட மண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ நகர்வல்லர் எல்லாருக்கும் மாயிரு ஞாலம். சரியா, பகலும் பார் பட்டிருள் அப்படிங்கிறார். பகலும் இருளுக்கு சமமா. நகரத்தோடு பொருந்தி வாழ்ற பண்பு இல்லாத இருக்கிறவங்க உங்களுக்கு உலகம் பகலா இருந்தாலும் இருளுக்கு சமமா அப்படிங்கிறாரு. சரியா, இனி அடுத்த திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தவங்களுக்கு செல்வம் வச்சிருக்க செல்வம் பெரும் பண்பு உடையவனா இருக்கணும். அதாவது அவர் செல்வமுடையவராக இருந்து பண்புடையவராக இருந்தாங்கன்னா அந்த செல்வம் எப்படி திரியாத பால் போன்றது. அல்ல, செல்வம் நிறைய இருந்து பண்பு இல்லைன்னா திரிஞ்ச பால் அப்படின்னா அது குடிக்கிறதுக்கு நல்லதா இருக்காது. அதுதான் சொல்றாரு அவரு. அறம்போலும் கூர்மையிடேனும் மரம் போல் ஒரு மக்கள் பண்பு இல்லாதவர். அறம்போல கூர்மை இருக்கும், உண்மையான அறிவு இருக்கும், ஆனாலும் பண்பு இல்லைன்னா மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. சரியா, அறம்போலும் கூர்மையிடேனும் மரம் போல் ஒரு மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறது. அன்புடைமை ஆண்ட குடிபுறத்தில் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்போட இருக்கணும். ஆண்ட குடிபுறத்தில் அப்படின்னா அவங்க செய்யற செயல் ஒரு நல்ல வீட்டுல செய்யறவங்க, நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க செய்யற செயல் மாதிரி இருக்கணும். தீய செயல்களை செய்யறவங்களா இருக்கக்கூடாது. அவங்க தான் அந்த இதுலதான் பண்புடைமை இருக்குமா. சரியா, பண்புடையார் பட்டுண்டுலகம் அக்திண்டேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படிங்கிறாரு. சரியா, இந்த உலகம் இயங்குவதே பண்புடையாளர் தான், பண்புடைமை இருக்கிறதுனால தான். இல்லைன்னா மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா, உறுப்பத்தல் மக்களொப்பு என்றால் வருத்தக்க பண்பத்தல் ஒப்புதாம் ஒப்பு. உறுப்பு பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது அவர் மனுஷனோட லுக்ல இருப்பாரு. ஆனா பண்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. சரிங்களா, பண்புல ஒத்து இருக்கணும், பண்புல உயர்ந்த பண்புகள் கொண்டிருக்கணும். அப்படி ஒத்து இருக்கிறது தான் ஒப்பு அப்படிங்கிறாரு இவரு. யாரு? திருவள்ளுவர். சரியா, நண்பற்றராகி நயமில்ல செய்வார்கள். நண்பர்களா இருப்பாங்க, ஆனா நல்ல செயல்கள் நமக்கு செய்ய மாட்டாங்க. சொல்லியிருப்பாரு நான்மணிக்கடிகளை, நாய்க்கால் சிறுவிரல் போர் நன்கடியர் ஆயினும் அப்படிம்பாரு. சரியா, ஸோ இங்க என்னன்னு சொல்றாரு இவரு, என்ன சொல்ற, நண்பற்றராகி நயமில்ல செய்வார்க்கும் பண்பற்றாதல் கிடை. அதாவது நட்பு கொள்ள முடியாத அளவுக்கு தீயவை செய்யறவங்க, அப்படி இருக்கிறவங்கள்ட்ட பண்போட நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். இந்த திருக்குறள் எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த ஒரு 10 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப கவனிச்சு பாருங்க. கொஸ்டின் ஈஸியா இருக்கும், ஆனால் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். 7 division 3 of 1/4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட் இன்டு போட்டுட்டு 3/4 டிவிஷன் 4/5 இன்டு 6/5 இதோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 2/3 டிவிஷன் 3/4 ஆஃப் போட்டு 2/3 அப்படின்னு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின் நமக்கு தெரியும், ஆஃப்ங்கிறது என்னது, இன்டுன்னு. ஆனா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் தான் சால்வ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம், கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ 7/7 3 இன்டு டிவைடட் பை 3. இந்த 3 இன்டு 1/4 ஃபர்ஸ்ட் இவனை தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் இன்டு, இது பிரச்சனை இல்லை, 3/4 இன்டு 5/4 இன்டு 6/5 இது பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆஃப் இல்லை இதுல. இங்க டிவிஷன் 2/3 போட்டுட்டு டிவிஷன் போட்டுங்க. இந்த ஆஃப் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 3/4 இன்டு 2/3 இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா இது ஆஃப், இன்டுங்கிறது அதோட அடுத்த சிம்பல். சரிங்களா, ரூல் படி ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ இங்க ஒரு ஆஃப் இருக்கு. ஸோ 7 டிவைடட் பை 3/4. இப்போ ஓகே, இது சால்வ் பண்ணியாச்சு. இங்க என்னன்னா 3 கட் பண்ணணும், 4 கட் பண்ணணும். சரிங்களா, இப்போ ரிமைனிங் எழுதிடலாம். இன்டு 3/4 இன்டு 5/4 இன்டு 5 கட் பண்ணிக்கலாம் இல்ல, 1/4 into
6/1 போட்டு இங்கே டிவிஷன் போட்டு இங்கே இதை கட் பண்ணிட்டு 1/2 2/3 டிவைடட் பை 1/2. இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். 8 × 4/3 இன்ட்டு இவங்கள சால்வ் பண்ணோன்னா 18/16 டிவிஷன். இதை சால்வ் பண்ணணும். என்ன ஆகுறது? 4/3 முடிஞ்சதுங்களா? ஸோ 28/3 இன்ட்டு 18/16 இன்ட்டு 3/4 இவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த 3 கட் ஆகிடும். இந்த 4 இந்த 18 கட் ஆகிடும். 9 2 இந்த 2 இது கட் ஆகணும். 14 சரிங்களா? இந்த 14 7 8 ஸோ 63/8 which is equal to 8 7 56 8 64. ஓகே 7 56 7 56ல் 63 வச்சுன்னா ரிமைனிங் 7 7 56 56 7 63 given. ஸோ 7/8 ஆன்சர். செக் பண்ணுங்க. 9 7 14 7 2 14 9 7 63/8. ஸோ 63 7 56 56ல் 56 ரிமைனிங் 56 4 67 7/8. இதுதான் ஆன்சர். 7/8. இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இதில் கான்செப்ட் என்னன்னா ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணணும். நீங்கள் ஆஃபுக்கு இன்டு போட்டுட்டு இல்லை இப்போ நீங்கள் சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்டு போட்டுட்டீங்க. இன்டு போட்டுட்டு இதுதானே டிவிஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் சால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த டிவிஷன் பண்ணணும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி ஆஃப். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டக்குன்னு அடுத்த கொஸ்டின்ஸ் முடிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சால்வ் பண்ணி தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஏபி தந்திருக்காங்க. என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 7/4, 5/2, 13/4 சொல்லியிருக்காங்க. இதான் இந்த ஏபி. இந்த ஏபியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 20வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20th வேல்யூ. சரியா? 20. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் 20 டேர்மோட சம் ஆஃப் 20 நம்பர்ஸ் 1 2 3 4 5ன்னு முதல் 20 நம்பரோட சம் கேட்குறாங்க. சிம்பிள். S20 is equal to n/2. என்னன்னா 20னா n. 20/2 2 into a என்னது 1 minus 2 into n, nங்கிறது 20 n minus 2 கிடையாது, n minus 1 தான். ஸோ 20 minus 1 into d. ஸோ d கண்டுபிடிக்கணும். d இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா 7/4 minus 1 which is equal to 3/4. ஸோ 3/4. ஓகேங்களா? இப்போ 10 into 2 minus 27/9 9 3 27 ஒரு 3 19 into 3 3 27 இது 2 ஒரு 3 57/4. சரிங்களா? 57/4 which is equal to 4 7 3/4. சரிங்களா? 4 மணி 7 3/4. ஸோ 5/2 minus 7/4 which is equal to 20 மைனஸ் இதில் தானே இதில் செப்பரேட் பண்ணுவோம். 20 மைனஸ் 14/8 which is equal to 6/8 is equal to 3/4. ஸோ 3/4 தான். சரிங்களா? ஸோ இது ப்ளஸ் 2a plus n minus 1 into d அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 57 which is equal to 10 into 57 8 65/4. சரிங்களா? 2 5 65க்கு 5
5 25 2 6 32 325/2 இல்லைங்களா? இவ்வளோதான் ஆன்சர். ஸோ சம் வந்து 325/2 இதில் உள்ள நம்பர்லாம் கூட்டலாம். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் முதல்ல மைனஸ் போட்டேன், அப்படி இல்லை ஃபார்முலா படி n/2 2a + n - 1 × d அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? ஸோ ஏன் ஸ்லோ ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். தான் நம்ம அங்கே போய் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரு நிமிஷம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நம்ம புக்ஸ்லேயே இருக்கு. 1³ + 2³ + 3³ போட்டு என்ன சொல்றாங்கன்னா k³ = 44100. எப்படி இருக்குன்னா 1 + 2 + 3 + k = என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா? ஒன்றும் இல்லை, இது இவ்வளோத்துக்கும் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா k × k + 1 / 2 the whole square. இது இவ்வளோதோட ஃபார்முலா பேசிக். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா k × k + 1/2 இதோட ஃபார்முலா. இது அவ்வளோதான். ஸோ இதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்கொயர் இது அப்படின்னா இது = 44100. சப்போஸ் ரூட் எடுத்தோம்னா இது கிடச்சிடும். ஸோ ரூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ கிடச்சிடும். ஏன்னா இங்கே ஸ்கொயர், இதுக்கு ரூட் எடுத்தோம்னா இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்துட்டோம்னா இந்த இவ்வளோத்துக்கும் கிடச்சிடும். இதுதான் ஆக்சுவலி இதோட வேல்யூ. அப்படிங்கிற போது இதுக்கு ரூட் பார்த்தீங்கன்னா 21 21 441 210. சிம்பிள், ஆன்சர் முடிஞ்சது. இவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இப்படி ஒரு ஏபி சீரியஸ் கொடுத்துருக்கான். 3 6 9 12 111 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n கேட்குறாங்க, n வேல்யூ. சரியா? n வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். n வேல்யூ அப்படின்னா n-க்கு ஃபார்முலா என்னன்னா L - a/d + 1. சரியா? L-ங்கிறது இந்த லாஸ்ட் உறுப்பு 111, a-ங்கிறது ஃபர்ஸ்ட் உறுப்பு 3 / d. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி 3 + 1 which is equal to 108/3 + 1 which is equal to 37. சரியா? இப்போ நான் இதில் இருக்கிற மொத்த நம்பர் ஆஃப் உறுப்பு அப்படின்னா இது 1 2 3 4 114 உறுப்பு பார்த்தீங்கன்னா 37வது உறுப்பு. மொத்தம் 37 உறுப்பு இதில் இருக்கு. உறுப்பு அப்படின்னா நம்பர்ஸ். சரிங்களா? வரிசை இருக்கு. இந்த வரிசையில் 37 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னுங்கிறது மீனிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சரிங்களா? 1 + 2 + 3 + இப்படி வருது. சரிங்களா? n வரைக்கும் 666. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 1 + 2 + 3 +னா இது ஜஸ்ட் இதுவும் ஒரு ஏபி தான். சரிங்களா? இதோட வேல்யூ என்னன்னா n × n + 1/2 தான். சரியா? which is equal to 66. சரியா? 666 கட் பண்ணீங்கன்னா n × n + 1 which is equal to 1666. 2 6 12 மீதி 1 6 12 13 மீதி 1 6 12 13 1332. சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் அதோட ப்ளஸ் நம்பர், அதாவது ஒரு 35 36 அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணனா இந்த நம்பர் வரணும். அவ்வளோதான், அந்த நம்பர் தான். ஸோ இங்கே ஆப்ஷன் எடுக்கணும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா n-க்கு 36 n + 1-க்கு 37 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ n = 36. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சுது. n = 36 கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? இங்கே பார்த்தா தெரியும் 7 42. ஸோ 42, சாரி இது 6 கிடையாது 2.
சரிங்களா? ஹியூமன் மிஸ்டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹார்ட்லெஸ்னு ஒரு இது HEARTLES சரிங்களா? இதுல இருக்கிற ஒரு லெட்டரை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணோம். எத்தனை வேர்டு கிரியேட் பண்ணலாம் சரிங்களா? ஆனா அந்த வேர்டு வரிசையில் இருக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங் சரிங்களா? அதாவது இப்ப ஈய ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஒரு வேர்டில் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், அதுவும் வரிசையாக இருக்கணும். இந்த டைரக்ஷன்ல தான் எடுக்கணும், இல்லைன்னா இந்த டைரக்ஷன்ல எடுக்கணும். ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல தான் எடுக்க முடியும் சரிங்களா? இப்ப இந்த டைரக்ஷன்ல எடுக்கும்போது ஷி, இது ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கிறது. ஸோ இப்போ இனி இந்த ஈயோ ஹெச்ஓ இனி எடுக்க முடியாது. இனி நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது அந்த கொஸ்டின் படி. அப்ப சார் ஹார்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஹி ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ ஹி, ஆர்ட், லெஸ், இவ்வளவுதான். மொத்தம் 3 வார்த்தை தான் நீங்க எடுக்க முடியும். நான் சொன்ன மெத்தட் படி, அதாவது வரிசையில் இருக்கணும். ஒரு லெட்டரை ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ப இந்த இ இதுல இருந்து எடுத்தது என்ன சார்? கிடையாது, இன்னும் இருக்கு. இது இதுல உள்ளது இ, இதுல உள்ளது இ இது. ஓகேங்களா? 2 இ இருக்குன்னா அதை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதுல ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2 இ இருக்கனால 2 ஈயும் யூஸ் பண்ணணும் சரியா? ஆனா இந்த ஈயை இன்னொரு தடவை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இன்னொரு இயர், இந்த இதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஈ எடுத்தாச்சு, இந்த இருக்கு. இந்த ஏ எடுத்தாச்சு, இந்த இருக்கு. இந்த ஆர் எடுத்தாச்சு, இந்த இருக்கு. இனி அதை யூஸ் பண்ண முடியாது. சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஸோ இதோட ஆன்சர் 3 வேர்ட்ஸ் தான் நம்ம அதுல இருந்து இருக்கு. ஹார்ட்லெஸ் அப்படிங்கிற இதுல இருந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், Z equal to 52, cat equal to 48, bat எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். சிம்பிள். Z equal to 15 னா Z actually 26th letter. அப்ப Z equal to 26th into 2 is equal to 52. ஸோ என்ன கிடைக்குதோ அதை வந்து என்ன பண்ணோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ கேட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 + 1 + 20 24 கிடைச்சது. அதாவது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 48. ஓகே, முடிஞ்சு. பேட்டுக்கு BAT which is equal to 2 + 1 + 20 which is equal to 23 which is equal to 23 into 2 46. simple. அவ்வளவுதான், 46 ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் படி என்ன சொல்றாங்கன்னா, பி வந்துனா மைனஸ் பண்ணுங்க, ஏ வந்துனா பிளஸ் பண்ணுங்க, சி வந்துனா இன்டூ பண்ணுங்க, டி வந்துனா டிவிஷன் பண்ணுங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். இப்ப கேட்டிருக்காங்க 4B 3 C 5 A 30 D 2. சிம்பிளா? இனி சிம்பிள் மட்டும் போட வேண்டிய. 4 B க்கு என்ன -3, C க்கு இன்டூ 5, A க்கு பிளஸ் 30, D க்கு டிவிஷன் 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் படி இவனை தான் சால்வ் பண்ணோம். ஸோ 4 - 3 into 5 plus 15. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் இந்த இன்டூ மல்டிபிள் 4 into -15 plus 15 which is equal to 4. ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் 4. சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் லெட்டர்? இப்ப வந்து ஏபிசிடி லெட்டர்ல ஆல்பபெட் சீரியஸ்ல எந்த லெட்டர் லெப்ட்ல இருந்து 6ஆவது, அது மட்டும் இல்லாம லெப்ட்ல இருந்து 14ஆவது, லெப்ட்ல இருந்து 6ஆவது லெட்டர், லெப்ட்ல இருந்து 14ஆவது லெட்டர், இது ரெண்டுக்கு நடுவுல இருக்க லெட்டர் என்ன அப்படி கேக்குறேன். 6th லெட்டர், 14th லெட்டர்,
சரிங்களா? 6க்கும் 14க்கு இடையில என்ன இருக்குன்னு அப்படிங்கணும். இப்போ 6th 14, ஓகேங்களா? 7th 13, 8th 12, 9th 11th, 10th. இந்த 10th லெட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஜே ஆன்சர், எஜோடி ஜே ஆன்சர். எப்படி பார்த்தீங்கன்னா A plus B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேங்களா? லெஃப்ட்ல இருந்து 6 லெட்டர். லெஃப்ட் இங்க இருந்து இப்படி எடுத்தோம்னா ரைட், இங்க இருந்து இப்படி எடுத்தா லெஃப்ட் எனக்கு. சரிங்களா? லெஃப்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த லெட்டர். திருப்பி லெஃப்ட்ல இருந்து 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14. இதான் 14வது லெட்டர். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. இதை கட் பண்ணுங்க, 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 இதை கட் பண்ணுங்க. இவன் தான் நடுவில் இருக்க 10வது லெட்டர். ஜே ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ரீசனிங் டைப்ல வர்றது. சரிங்களா? ஃபிபனாசி சீரிஸ் ஸ்பெல்லிங் தெரியல கரெக்டா. ஃபிபனாசி சீரிஸ், ஃபிபனாசி சீரிஸ் நினைக்கிறேன். ஃபிபனாசி சீரிஸ், ஃபிபனாசி சீரிஸ்ல எத்தனாவது லெட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 16வது லெட்டர் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கரெக்டாக எழுதல. ஸோ 15 16வது லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிபனாசி சீரியல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 1. 1ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட். அடுத்து 1 கூட 0 ஆட் பண்ணீங்கன்னா 1. இது 2வது நம்பர். சரிங்களா? 3. இதை 2 ஆட் பண்ணா 2. இதை 2 ஆட் பண்ணா 3. அதாவது இது அதாவது இந்த நீங்க என்ன நம்பர் பண்றீங்களோ அந்த நம்பருக்கு முந்தின நம்பரை நீங்க ஆட் பண்ணி எழுதணும். ஸோ அடுத்த நம்பர் 5, அடுத்த நம்பர் 8, அடுத்த நம்பர் 13, அடுத்த நம்பர் 21, அடுத்த நம்பர் 40 என்னது 34, அடுத்த நம்பர் 55, அதுக்கு அடுத்த நம்பர் 80 89, அதுக்கு நம்பர் 8 5 13, 9 5 14, 8 5 13 1 14, 144. அடுத்த நம்பர் இது 2 9 4 13 மீதி 1, 9 4 13 மீதி 1 233. அதுக்கு அடுத்த நம்பர் 7 7 3. இப்படி போயிட்டே இருக்கும். இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி. இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 34 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணு. அதாவது எந்த நம்பர் வேணுமோ அதுக்கு முந்தின நம்பர் 2 ஆட் பண்ணி இங்கே கிடைக்கிறது தான் அந்த நம்பர். ஸோ இவங்க எத்தனாவது உறுப்பு கேட்டாங்க. இப்போ வந்து எத்தனாவது உறுப்பு கேட்டாலும் சரி, இது ஃபர்ஸ்ட் உறுப்பு, இது செகண்ட், தேர்ட், 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th 13th 14th, அடுத்த உறுப்பு 15th. உங்களுக்கு கொஸ்டின்ல